கிறிஸ்துவுக்குள் அன்பான நித்திய வெளிச்சம் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அந்தியோகி மிஷன் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் மன விருப்பங்களை, உங்கள் வாஞ்சைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த தொலைக்காட்சியை நடத்தி வருகிற தேவதாசரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவரை பயன்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த நிகழ்ச்சியிலே நிலை நிற்கும் கர்த்தருடைய யோசனை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த நீதிபலிகள் புத்தகத்தை எழுதின தேவ மனிதன் இவ்விதமாக தெளிவாக ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார். மனிதனுடைய எண்ணங்கள், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப என் அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் காலை முதற்கொண்டு இரவு வரைக்கும் லட்சக்கணக்கான எண்ணங்கள் அவனுக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அந்த மனிதனுக்குள்ளே தோன்றிக்கொண்டே இருக்கிறது. தன்னை குறித்த எண்ணங்கள், குடும்பத்தை குறித்த எண்ணங்கள், எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள், வாழ்க்கை குறித்த எண்ணங்கள், நண்பர்களை குறித்த எண்ணங்கள், உறவினர்களை குறித்த எண்ணங்கள், ஸ்தோத்திரம், தேவ ராஜ்யத்தை குறித்த எண்ணங்கள், சத்துருக்களை குறித்த எண்ணங்கள், இப்படி மனிதனுக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய யோசனை மாத்திரமே நிலை நிற்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்து வந்த அந்த நாட்களிலே அவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகருக்கு அநேக யோசனைகள் இருந்தது. ஸ்தோத்திரம். சிலர் அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். சிலர் அவரை எப்படியாகிலும் பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். சிலர் அவரை குற்றம் சாட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். அவருடைய வளர்ச்சியை விரும்பாமல் அவருடைய வளர்ச்சி எப்படியாகிலும் முடக்கிவிட வேண்டும், இதற்கு மேல் அவர் வளரக்கூடாது என்று சொல்லி அநேகர் நினைத்தார்கள். அவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று அநேகர் நினைத்தார்கள். இப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக சிலர் அவரை பின்பற்றி வந்தாங்க. அவரை குறித்து பலவிதமான யோசனைகள் மனிதர்களுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே, சீசர்களுக்குள்ளே, எதிரிகளுக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிதாவாகிய தேவன் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை, ஒரு யோசனையை வைத்திருந்தார். ஸ்தோத்திரம். என்னதான் மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பலவிதமான எண்ணங்களை, செயல்களை வைத்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவின் சித்தம் மாத்திரமே நிறைவேறிற்று என்று வேதத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவுடைய யோசனைகளை நிறைவேறிற்று என்று வேதத்தில் படிக்கிறோம். அதே போலதான் இந்த உலக வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் நம் காலையில எழும்பின நேரம் முதற்கொண்டு இரவு வரைக்கும் பலவிதமான காரியங்களை யோசிக்கிறோம். பலவிதமான எண்ணங்கள் நமக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை எடுத்துக்கொள்வோமானால் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்ய வேண்டும், எந்த மனிதர்களை சந்திக்க வேண்டும், யாரிடத்திலே பண உதவி பெற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனதிலே தோன்றிக்கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி என்று சொல்லி, அதாவது முதல் திட்டம் தோற்று போனால் இரண்டாவது என்ன செய்யலாம், இரண்டாவது திட்டம் தோற்று போனால் மூன்றாவது என்ன செய்யலாம் என்று சொல்லி நமக்குள்ளே பலவிதமான திட்டங்களை, நமக்குள்ளே பலவிதமான யோசனைகளை வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எண்ணங்கள் அநேகமாக இருந்தாலும் நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய ஜீவிதங்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன நினைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அது மாத்திரம்தான் நிறைவேறும். அவருடைய கரத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்பது நன்மையாக இருக்கிறது. நம்முடைய
நம்முடைய யோசனைகளை அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கண்பான தேவ ஜனமே, ஒருவேளை சத்துருக்கள் உங்களை அழித்து விடலாம் என்று யோசிக்கலாம், நண்பர்கள் உங்களை அழித்து விடலாம், உறவினர்கள் உங்களை அழித்து விடலாம், உங்கள் வளர்ச்சியை தடுத்து விடலாம், உங்கள் ஊழியத்தை தடுத்து விடலாம், உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து விடலாம் என்று சொல்லி உங்களை குறித்து நண்பர்களோ உறவினர்களோ அல்லது சத்துருக்களோ பலவிதமான யோசனைகளை வைத்திருக்கலாம். அந்த யோசனைகளை குறித்தோ அந்த திட்டங்களை குறித்தோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மனிதர்கள் உங்களை குறித்து என்ன சிந்தித்தாலும், சத்துருக்கள் உங்களை குறித்து என்ன சிந்தித்தாலும், பிசாசானவன் உங்களை குறித்து என்ன சிந்தித்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறதில்லை. ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அது மாத்திரம்தான் நிறைவேறும். அது மாத்திரம்தான் நிறைவேறும். தேவ மனிதனாக யோபுடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது முற்றிலும் அழித்து விட்டால், ஸ்தோத்திரம், எல்லா மிருக ஜீவனங்களையும் அழித்து விட்டால், எல்லா பிள்ளைகளையும் கொன்று போட்டால், இருக்கிற எல்லா நன்மைகளையும் பிடுங்கி விட்டால், யோபு நிச்சயமாக தேவனை மறுதலிப்பார் என்றும் தேவனை குற்றம் சாட்டுவார் என்றும் சத்துரு நினைத்து கொண்டிருந்தான், பிசாசு நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் யோபுவோ தன் நாவினால் பாவம் செய்யவில்லை, தன்னுடைய நாவினால் தேவனை குற்றப்படுத்தவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொன்னார். நான் போகும் பாதையை அவர் அறிவார் என்று சொன்னார். அப்ப அந்த இடத்துல சத்துரு நினைத்த காரியம் யோபுடைய வாழ்க்கையில் நடக்கல. விசுவாச அறிக்கையிட்டபடினாலே யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே படிக்கிறோம். அப்ப யோபுவை குறித்து பிசாசானவன் போட்ட எந்த திட்டங்களும், பிசாசனுடைய எந்த எண்ணங்களும், பிசாசனுடைய எந்த யோசனைகளும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறவே இல்லை. யோபுவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன நினைத்திருந்தாரோ, யோபுவுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் என்ன நினைத்திருந்தாரோ அது மாத்திரம்தான் யோபுவுடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று. வேதத்தில் விதமாய் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ரகசிய செயல் யோபுவுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது என்று படிக்கிறோம். அப்ப என் கண்பானவர்களே, நம்மை குறித்து ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ ஜனமே, உங்களை குறித்தோ, உங்கள் எதிர்காலத்தை குறித்தோ, உங்கள் வாழ்க்கையை குறித்தோ, உங்கள் திருமண காரியங்களை குறித்தோ, உங்கள் கடன்களை குறித்தோ பலவிதமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை சத்துருக்கள் என்ன செய்வார்கள் என்று கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் திகைத்து போகாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று, உங்கள் குடும்பத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அது மாத்திரம்தான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நிறைவேறும். ஒருவேளை பலவிதமான குழப்பத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவ சமூகத்தில் அமர்ந்து தெளிந்த நிலைக்கு வாங்க. ஒருவேளை ரொம்ப குழப்பத்தோடு, ரொம்ப காயங்களோடு, ரொம்ப வருத்தத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்கள் சிந்தை தெளிவடைய, உங்கள் புத்தி தெளிவடைய தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். தேவ சமூகத்தில் கிடைக்கிற தெளிவு உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப தேவ சமூகத்தில் அமர்ந்து தெளிவுள்ளவங்களா மாறுங்க. உங்கள் யோசனைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. அந்த யோசனைகள் கர்த்தருக்கு சித்தமானால் நிச்சயமாகவே உறுதிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ ஜனமே, அப்போ கர்த்தருடைய யோசனைகள் மாத்திரமே நிலை நிற்கும் என்று வேதத்தில் நாம் படித்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 20:5 சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனைகள் ஆழமான தண்ணீர்களை போல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தண்ணீரினுடைய ஆழங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் மனிதனுடைய எண்ணங்கள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய எண்ணங்கள், கர்த்தருடைய யோசனைகள் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நம்மை குறித்த தேவ திட்டங்கள் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய யோசனைகள் மாத்திரமே நிலை நிற்கும் என்று நம்ம படிக்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 33, 34 ஆகிய வசனங்களை வாசிப்போம். அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம்பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேரு கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ ஜனமே, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் படித்து பார்க்கும் பொழுது பேதுருவை குறித்த கர்த்தருடைய யோசனையும்
ஆலோசனை சங்கத்தினுடைய யோசனையும் என்கிற பகுதியிலே நாம் சிந்திக்க முடியும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்திலே ஆதி திருச்சபை வேகமாக வளர்ந்து வருகிறது. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். திரளான ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். எல்லாரும் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் தான் அனனியா சப்பீரால் இருவரும் ஸ்தோத்திரம் பேதுருவுக்கு முன்பதாக கர்த்தருக்கு முன்பதாக பொய் பேசின பொழுது இருவரும் ஜீவனை விடுகிற ஒரு சம்பவம் நடக்கிறது. இது நிமித்தம் ஏராளமான ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். தெய்வ பயம் சபையை பற்றி கொண்டது. ஆதி திருச்சபை வேகமாக வளர்ந்தது. ஸ்தோத்திரம். பேதுருவின் நிழலுக்காக இந்த அதிகாரத்தில் திரளான வியாதியுள்ளவர்கள் காத்திருந்தார்கள். பேதுருவின் நிழல் பட்டால் போதும் வியாதிகள் சுகமாகும். பேதுருவின் நிழல் பட்டால் போதும் எங்கள் அற்புதங்கள் நடக்கும். பேதுருவின் நிழல் பட்டால் போதும் எங்கள் நோய்கள் மறையும் என்று சொல்லி அநேக ஜனங்கள் பேதுருவின் நிழலுக்காக அந்த அதிகாரத்திலே காத்திருந்தார்கள். இதே அதிகாரத்தில் 3ஆவதாக பேதுருவை இப்படியே விட்டால், அப்போஸ்தலர்களை இப்படியே விட்டால் எருசலேம் முழுவதும் ஒரு எழுப்புதல் வந்துவிடும், எருசலேம் முழுவதும் கிறிஸ்துவை பரப்பி விடுவார்கள் என்று சொல்லி பேதுருவை சிறையில கொண்டு போய் அடைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சிறையில அடித்து துன்புறுத்தி அவரை சிறையில அடைத்து விடுகிறார்கள். ஆனால் காலையில அங்க எழும்பி பார்க்கும் பொழுது பேதுரு சிறைச்சாலையில் இல்லை. ஸ்தோத்திரம். பூட்டிய சிறைச்சாலை அப்படியே இருக்கிறது. பூட்டப்பட்ட கதவுகள் அப்படியே இருக்கிறது. ஆனால் பேதுருவை மாத்திரம் காணவில்லை. ஆலோசனை சங்கத்திலே மிகப்பெரிய பயமும் கலக்கமும் உண்டாயிற்று. பரிசேயர்கள் மத்தியிலும் சதுசேயர்கள் மத்தியிலும் தேசத்திலும் பெரிய கலக்கம் உண்டாயிற்று. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நபர் ஓடி வந்து சொல்லுகிறார், நீங்கள் ஸ்தோத்திரம் சிறையிலே அடைத்து வைத்திருந்த நபர் இப்பொழுது தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பேதுருவை குறித்து கேள்விப்படுகிறார்கள். அப்ப 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், பெரிய அற்புத அடையாளங்கள், தேவனுடைய மகிமையான காரியங்கள், சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. அப்ப இந்த இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி ஆலோசனை சங்கம் ஸ்தோத்திரம் ஆசாரியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆலோசனை சங்கத்தார் ஒன்று கூடி இந்த பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு சதி ஆலோசனை போடுகிறார்கள். எப்படி ஆகிலும் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கிறார்கள். இந்த சமயத்துல தான் அந்த இடத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்தோத்திரம் ஒரு மனிதனாகிய கமாலேயேல் என்கிற ஒரு மனிதன் எழும்பி ஸ்தோத்திரம் அவள் சீக்கிரம் அவசரப்பட்டு கோபப்பட்டு அந்த மனிதர்களை நீங்கள் கொல்ல வேண்டாம், இந்த யோசனைகள் இந்த காரியங்கள் மனிதனால் உண்டாயிருக்குமானால் அது அப்படியே முடிந்து போகும். இந்த யோசனைகள், இந்த எழுப்புதல், இந்த உபதேசம், இந்த அபிஷேகம், இந்த அற்புத அடையாளங்கள், இந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கங்கள் தேவனால் உண்டாயிருக்குமானால் உங்களால் அவர்களை அழிக்க முடியாது என்று சொல்லி அந்த நாளிலே பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் காப்பாற்றியதை வேதத்தில் படிக்கிறோம். அன்றைக்கு பேதுருவை அவர்களால் கொலை செய்ய முடியவில்லை, மற்ற அப்போஸ்தலர்களை ஸ்தோத்திரம் கொலை செய்ய முடியவில்லை, அடித்து துன்புறுத்தி விட்டுவிட்டார்கள். ஆனாலும் திரும்பவும் பேதுருவின் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை நிகழ்த்தினார், அடையாளங்களை நிகழ்த்தினார். 10ஆம் அதிகாரத்திலே புறஜாதி மக்களுக்கும் ஸ்தோத்திரம் ரட்சிப்பு இருக்கிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கோர்நெலியுடைய வீட்டிலே போய் பிரசங்கித்து அநேக புறஜாதி மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தினார். ஸ்தோத்திரம். அவர் பேசி கொண்டிருந்த பொழுதே ஸ்தோத்திரம் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவஜனமே, பேதுருவை கொல்ல வேண்டும் என்று, பேதுருவை அழிக்க வேண்டும் என்று ஆலோசனை சங்கத்தார் யோசனை பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். அன்றைக்கு இருந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று சதி ஆலோசனை பண்ணினார்கள். ஆனால் பேதுருவை குறித்து ஆலோசனை சங்கத்தினுடைய யோசனைகளும் எண்ணங்களும் வாய்க்காமலே போயிற்று. கர்த்தரை ஸ்தோத்திரம் அபாத்தமாக்கி போட்டார். ஆனால் கர்த்தருடைய யோசனை மாத்திரமே பேதுருவின் வாழ்க்கையை நிறைவேறிற்று. இன்னும் பேதுருவை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, இன்னும் பேதுருவை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு, இன்னும் பேதுருவை குறித்து ஒரு பெரிய எழுப்புதலை குறித்த காரியங்கள் உண்டு. ஆதலால் மனித யோசனைகள் எதுவுமே பேதுருவின் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. பேதுருவை குறித்தும் பேதுருவின் ஊழியத்தை குறித்தும் ஆதி திருச்சபை குறித்தும் தேவன் வைத்திருந்த திட்டங்கள் மாத்திரமே, தேவனுடைய யோசனைகள் மாத்திரமே அவருடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று என்று சொல்லி வேதத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. அப்ப என் கண்பான தேவஜனமே, ஒருவேளை உங்களை கொன்று போட வேண்டும், உங்களை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அநேகர் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் பொருள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அநேக சத்துருக்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வியாபாரத்தை உங்கள் தொழில்களை உங்கள் வேலைகளை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று சிலர் மந்திரவாதம் செய்யலாம், பிள்ளை சூரியங்களை செய்யலாம். அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், அநேகர் உங்களுக்கு விரோதமாக சிந்திக்கலாம், அநேகர்
கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம். அது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். பேதுருவை கொல்ல வேண்டும் என்கிற ஆலோசனை சங்கத்தாருடைய யோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்காமலே போக செய்து கர்த்தருடைய யோசனைகள் மாத்திரமே நிலை நின்றது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல உங்களை குறித்து எல்லா சத்துருவின் எண்ணங்களையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் முறியடிப்பார். எல்லா எதிரிகளுடைய எண்ணங்களை முறியடிப்பார். சத்துருக்களின் எண்ணங்களை ஆண்டவர் முறியடிப்பார். உங்கள் வேலைக்கு விரோதமா, உங்கள் வியாபாரத்திற்கு விரோதமா, நீங்க செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களுக்கு விரோதமா சத்துரு எடுக்கிற எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் முறியடிப்பார். ஆண்டவர் முறியடிப்பார். ஸ்தோத்திரம். உங்கள் எதிர்காலத்தை குறித்து சத்துரு எடுக்கிற மனிதர்கள் எடுக்கிற எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் முறியடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவஜனமே, உங்களை கொல்ல வேண்டும், உங்களை அழிக்க வேண்டும், ஸ்தோத்திரம், உங்களை இல்லாமல் இல்பொருள் ஆக்க வேண்டும் என்று எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்வார். உங்களுக்காக தேவன் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது மாத்திரம்தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், உங்கள் யோசனைகளை, உங்கள் திட்டங்களை, உங்கள் காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆண்டவருடைய காரியங்கள் எண்ணங்கள் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். இரண்டாவதாக எஸ்தர் 9ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால், எஸ்தரின் புஸ்தகத்திற்கு வருவோம். இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது வேதம் அங்கே சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நம்மளால படிக்க முடியும். எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவஜனமே, இரண்டாவதாக யூதர்களுக்கு விரோதமாக ஆமானின் யோசனையும், ஸ்தோத்திரம், யூதர்களுக்காக கர்த்தரின் யோசனையும் என்கிற பகுதியில் நாம் சிந்திக்க போகிறோம். அதாவது இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகளை அகாஸ்வேரு ராஜா என்கிற ஒரு ராஜா அரசாண்டு கொண்டிருந்த நாட்களிலே அந்த அரண்மனையின் முற்றத்திலே காவல் காட்கிற ஒரு மனிதனாக ஒரு மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவர் ஒரு யூதன். ஆனால் அந்த ராஜாவை சந்திப்பதற்காக ஆமான் என்கிற ஒரு மந்திரி தினந்தோறும் ராஜாவை சந்திக்க வரும்பொழுது அநேகர் அவரை பார்த்து நமஸ்காரம் செய்வார்கள். ஆனால் இந்த மொர்தெகாய் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தரை கனமண்ணுகிற மனுஷன், தேவனை மாத்திரமே தொழுது கொள்ளுகிற ஒரு மனுஷனாய் இருந்தபடியால் எல்லாரை போல ஆமானுக்கு அவர் பயப்படவில்லை. எல்லாரை போல ஆமானை நமஸ்கரிக்கவில்லை. ஆதலால் ஆமானுக்கு இந்த மொர்தெகாயை கொல்ல வேண்டும், மொர்தெகாய் பிறந்த யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஒரு சதி ஆலோசனைகளை உருவாக்கி ராஜாவின் இடத்துல போய், இந்த தேசத்துல யூதர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழ்கிறார்கள், அவர்களுடைய வழக்கத்திற்கும் நம்முடைய வழக்கத்திற்கும் விகற்பமாய் இருக்கிறது, நமக்கு விரோதமாய் அவங்க செயல்படுகிறாங்க, அந்த யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை பெற்றுக்கொள்ளுகிறான். அப்பொழுது 3 நாள் உபவாசித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் ஜெபித்து எஸ்தர் ராஜாத்தி தேவனை அந்த ராஜாவை போய் சந்திக்கும் பொழுது ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. இப்பொழுது மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமான் 50 முழம் தூக்கு மரத்தை உருவாக்கி வைத்திருந்தான். அதே தூக்கு மரத்தில் ஸ்தோத்திரம் ஆமானை போடும்படி ராஜா கட்டளை பிறப்பித்தான். ராஜாவுடைய குடும்பத்தாரையும் அந்த தூக்கு மரத்தில் போடும்படி ராஜா கட்டளை பிறப்பித்தான். எந்த யூதர்களை கொல்ல வேண்டும், எந்த மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்று ஸ்தோத்திரம் ஆமான் நினைத்தானோ அந்த நாளில் தானே காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கொலை செய்யப்பட வேண்டும், யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று நினைத்த பொழுது எஸ்தர் 3:6 சொல்லுகிறது, சூசான் நகரம் கலங்கிற்று என்று வேதத்தில் படிக்கிறோம். அழிக்கும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது சூசான் நகரமே கலங்கிற்று அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் காரியம் மாறுதலாக முடிந்த பொழுது ஸ்தோத்திரம் காரியம் மாறுதலாக முடிந்தது. ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு அங்கு உண்டாயிற்று, களிப்பும் சமாதானமும் அங்கு உண்டாயிற்று என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். அந்த 50 முழ தூக்கு மரத்தில் ஆமானையும் அவன் குடும்பத்தாரையும் தூக்கி போட்டதை
வேதத்தில் படிக்கிறோம். அவனுடைய பொல்லாத யோசனை அவனுக்கு விரோதமாகவே திரும்பிற்று என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவஜனமே, யூதர்களையும் ஸ்தோத்திரம் அந்த யூத குலத்தில் இருக்கக்கூடிய முர்தகாயும் கொல்ல வேண்டும் என்று, அழிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த யூதகுலமே இருக்கக்கூடாது என்று சொல்லி சதி ஆலோசனை பண்ணினே ஸ்தோத்திரம் பொல்லாத யோசனை கொண்டிருந்த ஆமானின் யோசனைகளை ஆண்டவர் தாறுமாறாக்கி போட்டார். அந்த யோசனைகள் வாய்க்காமலே போனது. எந்த நாளில் யூதர்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ அந்த நாளில் தானே காரியம் மாறுதலாக முடிந்ததென்று வேதத்திலே வாசிக்கிறோம். எந்த முர்தகாயை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமான் நினைத்தாரோ அதே முர்தகாயை ராஜா மிகவும் உயர்த்தி ஸ்தோத்திரம் அந்த முர்தகாயுடைய அனுமதி இல்லாமல் தேசத்தில் யாரும் ஒரு காரியத்தை செய்ய முடியாத அளவிற்கு உயர்த்தினான். ஸ்தோத்திரம் அந்த முர்தகாய் என்பவன் மிகப்பெரியவனாயிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, யூதனாகிய முர்தகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள்ளே பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப எந்த முர்தகாயை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அதே முர்தகாய் இன்றைக்கு அரண்மனையிலே உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே மிக பெரிய ஒரு மனுஷனாக, சகோதரர்களுக்காக பரிந்து பேசுகிற மனுஷனாக, எல்லாருக்கும் பிரியமுண்டாக நடக்கிற ஒரு மனுஷனாக ஆண்டவர் மாற்றினார். அப்ப யூதர்களையும் முர்தகாயும் கொல்ல வேண்டும் என்கிற ஆமானின் பொல்லாத யோசனைகளை கர்த்தர் தாறுமாறாக்கி யூதர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஸ்தோத்திரம் முர்தகாயை உயர்த்த வேண்டும் என்கிற கர்த்தருடைய யோசனைகள் மாத்திரமே நிலை நின்றது என்று வேதத்திலே படிக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே சபைகளுக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா, ஊழியக்காரங்களுக்கு விரோதமா எத்தனையோ யோசனைகளை பார்க்கிறோம். ஆனாலும் சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து கர்த்தருடைய யோசனைகள் மாத்திரமே நிலை நிற்கும். அதே போல் உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட நண்பர்கள், பலதரப்பட்ட உறவினர்கள் ஸ்தோத்திரம் பல திட்டங்களை, சில பொல்லாத சிந்தனைகளை, பொல்லாத யோசனைகளை உங்களுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லா யோசனைகளையும் ஆண்டவர் வாய்க்காமலே போக செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்வார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆமானின் ஆவிகளை கர்த்தர் அழித்து போடுவார். எந்த நாளிலே உங்களை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே நாளிலே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். அதே நாளிலே கர்த்தர் உங்களை உயர பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இஸ்ரவேல் மக்களை, யூதர்களை குறித்தும் முர்தகாய் குறித்தும் எல்லா பொல்லாத யோசனைகளையும் ஆண்டவர் தாறுமாறாக்கி போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிப்போம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, மூன்றாவதாக தாவீதை குறித்து கர்த்தரின் யோசனையும் அகித்தோப்பேலின் யோசனையும் என்கிற பகுதியில் நாம் சிந்திக்க போகிறோம். தேவ மனிதனாகி தாவீது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில், அவர் ராஜாவாய் இருந்த காலத்தில் அகித்தோப்பேல் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதன் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற ஒரு மனிதன். அந்த மனிதன் நல்ல ஆலோசனைகளை, நல்ல திட்டங்களை கொடுக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 23 சொல்லுகிறது, அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப அன்றைய காலகட்டத்தில், தாவீதின் காலத்தில், ராஜாவாய் இருந்த காலத்தில் அகித்தோப்பேல் என்கிற ஒரு மனிதன் கொடுக்கிற ஆலோசனைகளும் அந்த மனிதன் கொடுக்கிற திட்டங்கள் எல்லாம் தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அகித்தோப்பேல் சொன்னா அப்படி சரியாக இருக்கும், சரியாக நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை அன்றைய ஜனங்களுக்குள்ளும் இருந்தது, தாவீதுக்குள்ளும் இருந்தது, அப்சலோமுக்குள்ளும் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல தான் தாவீதை ஸ்தோத்திரம் கொன்றுவிட்டு அந்த இடத்துல தன்னை ராஜாவாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அப்சலோம், தாவீதுடைய சொந்த மகனாகிய அப்சலோமை விரோதமாக செயல்படுகிறார். தாவீதை கொலை செய்வதற்கு வகை தேடுகிறார். அந்த இடத்துல தன்னை ராஜாவாக நிலைநிறுத்த பார்க்கிறார். இப்படி சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த அகித்தோப்பேல் என்கிற ஒரு மனிதன்
மனிதன் தாவீதை விட்டு பிரிந்து இப்பொழுது தாவீதின் மகனாய் இருக்கக்கூடிய அப்சலோமுக்கு ஆலோசனைகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். தாவீதை எப்படி கொள்ளலாம், தாவீதை எப்படி ஜெயிக்கலாம், தாவீதை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிற தன் சொந்த மகனாகிய அப்சலோமுக்கு ஆலோசனைகளை கொடுக்கும்படி அகித்தோப்பேல் எழும்பினான். இப்ப அகித்தோப்பேல் என்கிற மனிதன் ஸ்தோத்திரம் இந்த அப்சலோமுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு அப்சலோம் அப்படியே செயல்பட ஆரம்பித்தான். இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல தான் அகித்தோப்பேலினுடைய ஆலோசனைகளை ஆண்டவர் தாறுமாறாக்கி போட்டான். அவனுடைய ஆலோசனைகளின் பிரகாரமா ஸ்தோத்திரம் அப்சலோம் செய்யவில்லை, வேறொரு மனிதனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அன்றைய தினம் கர்த்தர் தாவீதுக்காக யுத்தம் பண்ணினார். அன்றைய தினம் கர்த்தர் தாவீதுக்காக வழக்காடினார். அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அந்த நாளில் நிறைவேறாமல் போயிற்று என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப தன்னுடைய ஆலோசனையின் பிரகாரமா நடக்கவில்லை, தன்னுடைய யோசனைகள் நிறைவேறவில்லை, என்னுடைய திட்டங்கள் நிறைவேறவில்லை, நான் சொன்ன ஆலோசனைகளை கேட்காமல் வேறொரு மனிதனுடைய ஆலோசனையின் பிரகாரமாக செயல்படுகிறார்களே என்று சொல்லி அந்த கோபத்தில், அந்த வருத்தத்தில், அந்த சங்கடத்தில் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போய் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான். அவர் தூக்கில இறந்து போன சம்பவத்தை வேதத்திலே படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவஜனமே, தாவீதை கர்த்தர் மிகவும் நேசித்தார், தாவீதை கர்த்தர் மிகவும் சிநேகித்தார். அப்போஸ்தலர் நடபடிகளில் படிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் 22 தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், தனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப தாவீதை குறித்து கர்த்தருடைய யோசனை என்னவென்று சொன்னால், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீதை குறித்து கர்த்தருடைய யோசனை என்னவென்று சொன்னால், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் இந்த தேசத்தில் செய்வான். ஸ்தோத்திரம். சவுலை விட்டு என் கிருபையை விலக்கினது போல தாவீதை விட்டு என் கிருபையை விலக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப தாவீது மீது ஆண்டவர் ஒரு கிருபையையும் ஒரு தயவையும் ஒரு இரக்கத்தையும் தேவன் வைத்திருந்தார். தாவீதை கர்த்தர் மிகவும் சிநேகித்தார். அப்ப கர்த்தர் தாவீதை மிகவும் சிநேகிக்கிறார். அந்த தாவீதை கொல்லும்படி, அந்த தாவீதை அழிக்கும்படி அகித்தோப்பேல் என்கிற மனிதன் அப்சலோமுக்கு கொடுத்த எல்லா ஆலோசனைகளையும் எல்லா திட்டங்களையும் கர்த்தர் தாறுமாறு ஆக்குனதனாலே, அந்த யோசனைகள் நடக்காததனாலே, அந்த யோசனைகள் அவனுக்கு விரோதமாக எழும்பினதனாலே ஸ்தோத்திரம் அந்த நாளிலே அவன் 4 கொண்டு செத்தான் என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை கெடுத்து போடும்படி, உங்கள் குடும்பத்தை கெடுத்து போடும்படி, குடும்பத்திலே சமாதான கேடுகளை உண்டாக்கும்படி, ஊழியத்திலே பிரிவினைகளை, கலகங்களை, விரோதங்களை உண்டாக்கும்படி அநேக அகித்தோப்பேல்கள் எழும்பலாம். ஆனால் அந்த திட்டங்களை, அவங்க எண்ணங்களை கர்த்தர் வாய்க்காமலே போக பண்ணுவார். அந்த திட்டங்களை, அந்த எண்ணங்களை கர்த்தர் தாறுமாறு ஆக்கி போடுவார். சத்துருவின் இஷ்டத்திற்கு ஆண்டவர் உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார். சத்துருவின் இஷ்டத்திற்கு, சத்துருவின் திட்டங்களுக்கு ஒருபோதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்க மாட்டார். ஒரு காலமும் சத்துருவின் இஷ்டத்திற்கும் சத்துருவின் திட்டத்திற்கும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்க மாட்டார். காரணம், ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம். இந்த பேதுருவுக்கு விரோதமாய் எழும்பின ஆலோசனை சங்கத்தாருடைய எண்ணங்கள் வாய்க்காமலே போயிற்று. கர்த்தருடைய யோசனை மாத்திரமே நிலை நின்றது. யூதர்களையும் மொர்தெகாயும் அழிக்க வேண்டும் என்கிற ஆமானின் ஸ்தோத்திரம் பொல்லாத யோசனை வாய்க்காமலே போனது. மொர்தெகாயை குறித்த கர்த்தருடைய யோசனையே நிலை நின்றது. அதே போல தாவீதை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று அகித்தோப்பேல் கொடுத்த யோசனைகள் வாய்க்காமலே போனது. தாவீதை குறித்து கர்த்தருடைய யோசனைகள் மாத்திரமே நிலை நின்றது என்று வேதத்திலே படிக்கிறோம். என் கண்பான தேவஜனமே, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, யாரை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யார் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும், என்ன சதி ஆலோசனைகள் வேண்டுமானாலும் பண்ணட்டும், எவ்வளவு சதி திட்டங்களை வேண்டுமானாலும் தீட்டட்டும், கர்த்தரே உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தரே உங்களுக்கு நீதியை நிலைநாட்டுவார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11 சொல்லுகிறது, நல் யோசனை நம்மை காப்பாற்றும். நீதிமொழிகள் 20:18 சொல்லுகிறது, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் சிந்திக்கிறது போல மாம்சத்தில் யோசிக்காமல் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ சமூகத்தில் காரியங்களை கேட்டு சத்தம் கேட்டு சித்தம் செய்ய உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய காரிய வாழ்க்கையிலே பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவாராக. ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. மனிதனுடைய எண்ணங்கள்
ஏராளம், ஆனா கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை குறித்து, எங்கள் குடும்பங்களை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்து, எங்கள் ஊழியங்களை குறித்து அநேக மனிதர்களுக்குள் சத்துருக்களுக்குள் ஆண்டவரே பல எண்ணங்கள் இருக்கலாம். அந்த எண்ணங்கள் எல்லாம் வாய்க்காமலே போகட்டும். உம்முடைய யோசனைகள் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வியாதிகள், பலகீனங்கள், சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. கட்ட முடியாத வீடுகள் கட்டப்பட உதவி செய்யுங்க. திருமண தடைகள் மாறி ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்குங்க. அடைபட்ட கர்ப்பத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. கர்ப்பத்தில் ஒரு நன்மை உண்டாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. செய்கிற வேலைகளை, வருமானங்களை, வியாபாரங்களை, தொழில்களை எல்லாம் தெய்வம் ஆசீர்வதிக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. இவர்களை குறித்து பிசாசனவன் எடுத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் கர்த்தாவே முறியடித்து உம்முடைய திட்டம், உம்முடைய யோசனைகள் மாத்திரமே இவங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இவர்களை கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த தொலைக்காட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.